உங்களால் முடிந்த உதவியினை செய்ய விரும்புவோர் இந்த காணொளியின் கீழே தேங்க்ஸ் என்ற ஐகானை கிளிக் செய்து உங்களால் முடிந்த உதவிகளை செய்யலாம். அதோடு இணையதள போராளிகள் சேனலில் மெம்பர்ஸாக உங்களை இணைத்து கொண்டும் எமக்கு ஆதரவளிக்கலாம். உங்களுக்கு இந்த காணொளி பயன் தரும் தகவலை தந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். மேலும் லைக் என்ற விருப்பத்தை தெரிவித்து எம்மை தொடர்ந்து ஊக்கப்படுத்துங்கள். இந்த தகவல் பலருக்கும் சென்றடைய மறக்காமல் ஷேர் செய்து விழிப்புணர்வு தாருங்கள். மனிதர்களுக்கு வணக்கம். யாம் இணையதள போராளிகள். நீங்கள் அனைவரும் அகமதாபாத் விமான விபத்தை பற்றி செய்திகளாக ஊடகங்கள் வாயிலாக உங்களுக்கு திட்டமிட்ட திரைக்கதையை மிக நேர்த்தியாக இது விபத்து என்ற கோணத்தில் திரையிடப்பட்டது இல்லையா? சரியாக கடந்த ஜூன் 12ஆம் தேதியன்று லண்டன் நோக்கி புறப்பட்ட போயிங் 7878 என்ற ட்ரீம்லைனர் வகை விமானம் அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட ஒரு நிமிடத்திற்கு உள்ளாகவே விபத்துக்குள்ளானது. இதில் குறைந்தது 270 பேர் கொல்லப்பட்டனர். இவர்களில் பெரும்பாலானோர் பயணிகளே. இது ஒரு விபத்து என்றுதான் மொத்த இன்வெஸ்டிகேஷனும் நடக்கிறது. இப்போது உங்களிடம் சில கேள்விகள். 2 என்ஜின்கள் பொருத்தப்பட்ட விமானத்தில் ஒரு என்ஜின் குறைபாடு ஏற்பட்டால் இன்னொன்றை வைத்து பாதுகாப்பாக தரையிறக்கலாம். இப்படி இருக்க இரண்டுமே சொல்லி வைத்தாற் போல வேலை செய்யாமல் போக காரணம் என்ன? அதற்கு முதலில் அந்த விமானத்தின் இன்ஜினை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். போயிங் 7878 வகை விமானங்களில் பயன்படுத்தப்படும் என்ஜின்கள் ஜெனெக்ஸ் 1B. ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தின் ஜெனெக்ஸ் 1B என்ஜின்களையே விபத்தில் சிக்கிய விமானத்தில் 2 என்ஜின்களாக இயக்கப்பட்டது. இதில் விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் ஒரு என்ஜின் புதியது, அதாவது வலதுபுற என்ஜின். இடதுபுற என்ஜினானது பழையது. சரியாக 2023இல் அதை சர்வீஸ் செய்துள்ளார்கள். அடுத்த சர்வீஸ் இந்த வருடம் டிசம்பர் மாதம்தான். இதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, 2இல் ஒன்று நல்ல நிலையில் பராமரிக்கப்பட்டுள்ளது, மற்றொன்று புதிது. அதோடு அவற்றை அவ்வப்போது ஒவ்வொரு சுற்று முடிந்த பிறகும் தரவாக சோதனை செய்வார்கள். அப்படி இருக்க என்ஜின் கோளாறு என்பது சாத்தியமற்றது. அப்படி கோளாறு இருந்திருந்தால் விமானம் டேக் ஆஃப் ஆவது என்பதே கடினம், அல்லது டேக் ஆஃப் முன்னரே விமானிக்கு தெரிந்திருக்கும். இதனால் பாதுகாப்பாக விமானத்தை இயக்காமல் நிறுத்திவிடுவார். ஆனால் விபத்து நடந்த ஏர் இந்தியா சரியாக டேக் ஆஃப் ஆனது. அதோடு குறிப்பிட்ட சில அடிகள் வரை மேலே எழும்பி சென்றுள்ளது. இது சுமார் 650 அடிகளுக்கு மேல் வரை சென்றுள்ளது. அந்த நேரத்தில்தான் விமானத்தின் 2 என்ஜின்களும் செயலிழக்கின்றன. அப்போது அதை ரீஸ்டார்ட் செய்ய பலமுறை விமானிகள் முயற்சித்திருப்பார்கள். அப்படி இருந்தும் ரீஸ்டார்ட் ஆகவில்லை. இதை குறிக்கும் விதமாகத்தான் ராட் எனும் ராம் ஏர் டர்பைன் வெளியே வந்தது. இது ஒரு சென்சாரால் இயங்குகிறது. என்ஜின் செயலிழப்பு நடந்தாலோ, மின்சாரம் தடைப்பட்டாலோ, ஹைட்ராலிக் செயலிழப்பு ஏற்பட்டாலோ இது தானாக வெளியே வந்து காற்றிலிருந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்யும். 2 என்ஜின்களும் எப்படி செயலிழந்திருக்க முடியும்? அப்படியென்றால் தவறு எங்கு நடந்துள்ளது? விமானி மே டே என்று குறிப்பிடும் அளவிற்கு விமானிக்கே புரியாத கோளாறா? நிச்சயமாக இல்லை. இந்த விமான விபத்தை இப்போது யாம் கூறும் உண்மையின் அடிப்படையில் உங்கள் கண்ணோட்டத்தை பாருங்கள். இத்தனை உயிர்களை எடுக்க பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் எது தெரியுமா? எதைக் கொண்டு இந்த விமான விபத்து நிகழ்ந்தது தெரியுமா? அது வேறு ஒன்றுமில்லை, வெறும் சாதாரண தண்ணீர்தான். சாதாரண தண்ணீரை கொண்டுதான் இதனை செய்திருக்கிறார்கள். என்ன சொல்கிறீர் போராளி அவர்களே? சாதாரண நீர் எப்படி இவ்வளவு உயிரை பலி வாங்கும் என்று நீங்கள் சிந்திப்பது புரிகிறது. யாம் தெளிவாக எடுத்துரைக்கிறோம். முதலில் விமானத்தில் பயன்படுத்தும் எரிபொருள் என்பது ஜெட் A1 விமான எரிபொருளாகும். இதன் உறைநிலை -40 டிகிரி வரை இருப்பதால் எல்லா சூழலுக்கும் ஏற்ற எரிபொருள். இதனால் விமானம் உயரே பறக்கும்போது வெப்பநிலை குறைவதால் இது உறையாது. மேலும் இது மிகவும் அடர்த்தி குறைந்தது. இங்குதான் சூட்சமமே இருக்கிறது. இந்த எரிபொருளை ஏர் இந்தியா விமானத்தில் ரீஃபில் செய்யும்போது சிறிதளவு தண்ணீர் கலந்து நிரப்பினாலே போதும். குறைந்தபட்சமாக 1 முதல் 2 லிட்டர் தண்ணீர் போதும். தண்ணீர் ஜெட் A1 விமான எரிபொருளை காட்டிலும் அடர்த்தி அதிகமானது. இதனால் விமானத்தின் ஃபியூல் டேங்க் அடியில் சென்று தங்கிவிடும். இதன் மேலே ஜெட் A1 எரிபொருள் இருக்கும். இப்போது ஏர் இந்தியா விமானிகள் விமானத்தை ஸ்டார்ட் செய்யும் போது ஃபியூவல் டேங்கில் மேலே இருக்கும் ஜெட் A1 எரிபொருள் கொண்டு இயங்கத் தொடங்கும். இதனால் விமானிகளுக்கு எந்தவித சந்தேகமும் வராது. விமானத்திலும் எதுவும் காட்டாது. இதனால் விமானி என்ஜின்கள் சிறப்பாக உள்ளது
என்ற கோணத்திலேயே ஏர் இந்தியா விமானத்தை டேக் ஆஃப் செய்தார்கள். ஆனால் டேக் ஆஃப் ஆன சில நொடிகளில், அதாவது மேலே எழும்பி விமானத்தின் வெப்பநிலை குறைய குறைய உள்ளே இருக்கும் தண்ணீரானது குளிர்வடைய தொடங்கும். 650 அடி வரை விமானம் சென்றிருப்பதால் 0 டிகிரி நோக்கி சென்றிருக்கும் இந்த நிலையில் ஜெட் A1 எரிபொருளில் கலந்திருக்கும் நீர்த்துளிகள் ஐஸ் பார்ட்டிகிள்ஸாக மாறும். ஆனால் அதே நேரத்தில் விமானம் ஜெட் A1 எரிபொருளை பயன்படுத்திக் கொண்டிருக்கும். இப்போது இந்த ஐஸ் பார்ட்டிகிள்ஸ் ஃபியூல் ஃபில்டர்ஸில் சிக்கி என்ஜினுக்கு ஃபியூல் ஃப்ளோ பிளாக்கை ஏற்படுத்த தொடங்கும். ஜெட் என்ஜினின் ஃபியூவல் நாசில் ஸ்பைன் ஆகும். ஐஸ் பார்ட்டிகிள்ஸ் இருப்பதால் விமானத்தின் ஸ்ப்ரே பேட்டர்ன் பாதிக்கப்படும். இரண்டும் ஒரே நேரத்தில் பயணித்தால் 2 என்ஜின்களும் ஸ்டால் ஆகும், அதாவது நின்று போகும். இதனால் என்ஜின் ரீஸ்டார்ட் சிஸ்டம் கூட வேலை செய்ய முடியாமல் போகும். விமானம் கிளைம் ஆல்டிடியூட் அடையும் போது பவர் தேவைப்படும். த்ரஸ்ட் டெலிவரி திடீரென குறைய நோஸ் டிப் அல்லது ஸ்டால் ஏற்படும். அதாவது விமானத்தின் முன் மூக்கு பகுதி கீழ் நோக்கி போகும். அதோடு என்ஜினும் ஓடாது. ஃபியூல் சிஸ்டம் ஃபெயிலியர் என்பதால் ஆக்சிலியரி பவர் யூனிட்ஸ் எனப்படும் APU மற்றும் பிரஷரைசேஷன் சிஸ்டம்ஸ் இவைகளும் வேலை செய்யாது. இதனால் ராம் ஏர் டர்பைன் ஓபன் ஆகும். இப்படித்தான் ஏர் இந்தியா விமானத்தில் நடந்தது. இவை அனைத்தும் ஒரு நிமிடத்தில் அரங்கேறியவை. இதனிடையே விமானிகளால் என்ன நடந்தது என்பதை உணரவே முடியாது. விமானிகள் மட்டுமல்ல, அங்கிருந்த அத்துணை அப்பாவி பொதுமக்களும் உணரவே முடியாது. விமானம் விபத்துக்குள்ளாகி முழுவதுமாக எரிந்து அதிலிருந்து கருப்பு பெட்டி பெறப்பட்டாலும் அதில் எந்த தகவலும் இருக்காது. இதனால் இதை எளிதாக விபத்து என்று காட்டிவிட முடியும். அதோடு மென்பொருள் டெக்னிக்கல் எரர் என்று கூறி விசாரணையை முடிக்க பெரும்பாலும் வாய்ப்புண்டு. அப்படித்தான் செய்தாக வேண்டும். இப்போது உங்களுக்கு விபத்துக்கான காரணம் புரிந்துவிட்டது அல்லவா? இதனால் பயனடைந்தவர்கள் யார், எப்படி என்பதை பார்ப்போம். முதலில் ஏர் இந்தியா அரசிடம் இருந்தது. பின்னர் தனியார் நிறுவனமான டாடாவிற்கு விற்கப்பட்டது. அதாவது திட்டமிட்டு விற்கப்பட்டது. மோடி அவர்களின் உற்ற நண்பனான அதானிக்கு தராமல் டாடாவிற்கு தருவதற்கு காரணம் என்ன? இந்த விபத்து அரசு கையாளும் போது நடந்திருந்தால் அது மோடிக்கு அவப்பெயரை உண்டாக்கும் இல்லையா? அதோடு அதானிக்கு விற்று அப்போது நடந்திருந்தாலும் அதானி மோடி தொடர்பு என்பதால் அப்போதும் மோடியின் பெயரே அடிபடும். இதன் அடிப்படையில்தான் டாடாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. டாடா இதை வாங்குவதில் விருப்பமில்லை என்றாலும் எக்கனாமிக் கமாண்ட் கவுன்சில் கட்டளைப்படி வாங்கித்தான் ஆக வேண்டும். டாடா விமானங்களுக்கு அதிக மெயின்டெனன்ஸ் செலவாகும் என்பதால் பின்வாங்க நினைத்தது. இருப்பினும் கட்டளையை ஏற்றது. அதற்கு பகரமாகத்தான் இன்சூரன்ஸ் திட்டத்தை முன்வைத்தது கவுன்சில். ஹல் இன்சூரன்ஸ் மூலம் 650 கோடிக்கும் அதிகமாகவும், அதனுடன் பயணிகளுக்கான லயபிலிட்டி இன்சூரன்ஸ், விமானத்தில் இருந்த பணம் மற்றும் கார்கோக்களுக்கான டிரான்சிட் பாலிசி ஆகியவை சேரும்போது இதில் கிடைக்கும் மொத்த இன்சூரன்ஸ் கிளைம் 1500 கோடியை தாண்டும். இதனால்தான் அதன் இன்சூரன்ஸ் சமீபத்தில் புதுப்பிக்கப்பட்டது. ஹல் இன்சூரன்ஸ் என்றாலே விமானம் முற்றிலும் அழிந்துவிட்டால் மட்டுமே தரப்படும் அளவிற்கு முழுமையான நஷ்ட காப்பீடு. இதை பல கார்ப்பரேட் நிறுவனங்கள் தங்களின் பெரும் நட்டங்களை தவிர்த்துக் கொள்ள ஆஃபிஷியல் ஆக்சிடென்ட்டாக மாற்றி எக்ஸ்ப்ளாய்ட் செய்வது வழக்கம். அடுத்தது பலி சடங்கு பற்றி பார்ப்போம். ஏற்கனவே பிபின் ராவத் பலியை பற்றி குறிப்பிட்டிருந்தோம் இல்லையா? அவரும் பலி சடங்கு என்று அறிந்தே ஹெலிகாப்டரில் பயணப்பட்டவர். அதேபோல்தான் முன்னாள் குஜராத் முதல்வரும் பலி சடங்கு என்று அறிந்தே தங்கள் உயிரை தாரை வார்ப்பது. எதிரிகள் வணங்கும் இறைவனுக்கு பலம் சேர்க்கும் விதமாக இத்தகைய பலி சடங்குகள் அரங்கேறும். இதில் பலி சடங்கை அறிந்தே அவர்களின் ஆள் ஒருவர் பயணிப்பார். இதன் மூலம் அவர் அந்த இறைவனுக்கு உகந்த ஆத்மாவாக கருதப்படுவார் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு. இதனாலேயே பலியை ஏற்று பயணப்படுவார்கள். பெரும்பாலும் அவர்கள் வேலை முடிந்ததும் இத்தகைய சடங்கை ஏற்றுக்கொள்ள தாமாக முன்வருவார்கள். இது ஒரு ஒப்பந்தம் போல் அவர்களின் இரத்தத்தை பலி தந்து ஆரம்பத்தில் போட்டிருப்பார்கள். அதோடு ஃபாடெக் எனும் ஃபுல் அத்தாரிட்டி டிஜிட்டல் என்ஜின் கண்ட்ரோல் எனப்படும் இயந்திர அமைப்பு எந்த நேரத்திலும் என்ஜின் பாராமீட்டர்ஸை கண்காணிக்கும். அதைத் தவிர இந்த என்ஜின் GNEX 1B எனும் ஜெனரல் எலக்ட்ரிக் இன் அல்ட்ரா மாடர்ன் சிஸ்டம் ஆகும். அப்படியிருக்க இரண்டிலும் ஒரே நேரத்தில் ஃபெயிலியர், அதுவும் டேக் ஆஃப் முன்னதாக அனைத்தும் ஓகே என கூறப்பட்ட போது. அதன்பின் ஃபெயிலியர் என்றால் இது திட்டமிடப்பட்டது. விமானம் பறந்து விபத்துக்குள்ளான நேரம் 1:39 பிற்பகல். இதன் கூட்டுத்தொகை சரியாக 13 வரும். இந்த 13 என்பது அவர்களின் பலியிடும் நேரத்தை குறிக்கும்.
பிபின் ராவத் பலி சடங்கு நேரமும் சரியாக உச்சி வெயில் நேரமான 12:10. இதன் கூட்டுத்தொகையும் 13 ஆகும். மனிதர்களை கொல்வதும் அதன் மூலம் பெறப்படும் ஆற்றல் அவர்கள் இறைவனுக்கு படைப்பதும் அவர்கள் கடமை. இந்த பலிகளுக்கும் எதிரிகளின் இறைவனுக்கும் உள்ள தொடர்பை இன்னொரு காணொளியில் விளக்குகிறோம். இது மனிதர்கள் ஒன்றிணையும் காலம் என்பதால் வர இருக்கும் உலகப் போருக்கு முன்னர் ஒற்றுமை எனும் கயிறை இறுகப் பற்றிக் கொள்ளுங்கள். மனித இனத்தை காப்பாற்ற மனித இன ஒற்றுமை அவசியம் என்பது நினைவில் கொள்ளுங்கள். நன்றிகள் பல.